தம்பிக்குட்டி பாத்தீங்கன்னா 9th மந்த் இன்ஜெக்ஷன் போடணும். ஒரு 2-3 வாரமே போயிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு. இவர் ஊசில இருந்து நல்லா எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. வலி இல்லாம இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அக்ஷரன் அப்பாவும் பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு அழுவான் வலிக்குன்றதுனால அப்படியே லூஸ்லயே விட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிஸ்டர் கால் பண்ணி இன்னைக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்க சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான இன்ஜெக்ஷன், அதனால போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி வர சொல்லிட்டாங்க. நாங்களுமே ஒரு 11 o'clock கிளம்பி போயிட்டு இன்ஜெக்ஷனுமே போட்டுட்டோம். அக்ஷரன்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ற மாதிரி இருந்தது. அப்படியே பக்கத்துல ஒரு கோயில் இருந்தது, அங்கேயுமே போயிட்டு வந்தோம். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஹாப்பியா ஜாலியா தான் இருந்துட்டு இருந்தாரு, விளையாண்டுட்டு இருந்தாரு. என்ன பண்ணுவாரு, வலி இல்லையோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். அப்படியே வரும்போது பாத்தீங்கன்னா வெயில் மண்டையை பொழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சமா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குமே இருந்தது, அதையுமே ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துட்டு ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் அக்காவும் வர மாதிரி இருந்தது. அவங்களை பிக்கப் பண்றதுக்காக அக்ஷரனும் அவங்க அப்பாவுமே கிளம்பிட்டாங்க. நான் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்துட்டு இருந்தேன். இது வரைக்குமே தம்பிக்குட்டி அழுவாம தான் இருந்தான். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் ஊர்ல இருந்து எல்லாருமே வந்தாச்சு. மதியம் லஞ்சுமே முடிச்சாச்சு. அக்ஷரன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம மகிழ் குட்டி சரியான கச்சேரி வச்சுட்டாங்க. பயங்கர வலி போல் இருக்கு, அழுதுட்டே தான் இருந்தான். அவ்வளவுதாங்க, நேத்து எங்களுக்கு இப்படிதான் போச்சு. இந்த மினி விளாக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.